எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம வீட்டிலேருந்து பொங்கல் வருது, வருஷம் வருதோ இல்லையோ, வருஷம் அண்ணன் வீட்டிலேருந்து வந்துடும். அதுக்காக அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆப்பூர் ஊராட்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்களின் ஏற்பாட்டில் இந்து சமய மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மதுசூதனன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரசாமி முன்னிலையில் 1500 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளான பானை, அரிசி, வெல்லம், கரும்பு, புடவை மற்றும் வேட்டி அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். வருஷம் வருஷம் எம்எல்ஏ வீட்டில் வந்து பொங்கல் வருஷம் வந்துடும். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா உதவியும் பண்றாங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க, எந்த குறையும் கிடையாது. எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி சாலினி அண்ணாவும் எங்களுக்கு எல்லாமே பண்றாங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எங்களோட வந்து சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். அந்த அண்ணாவும் வந்தா சந்தோஷம் தான். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு எல்லா உதவியும் அவரால் தான் கிடைக்குது. மாசம் உதவி தவிர எங்களுக்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு உதவியா இருக்கு. எங்களுக்கு அவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொங்கல் பரிசு கொடுத்ததுக்கு எம்எல்ஏ சாருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வருஷம் அந்த பொங்கல் பரிசு வாங்கிட்டு இருக்கோம். இதனால நாங்கள் நல்லா பயனடைஞ்சிட்டு இருக்கோம். அவர்களால் வருஷம் பொங்கல் பண்டிகை வாங்குறோம். இந்த ஆண்டு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. 3000 ரூபாய் கொடுத்ததுனால என் குடும்பத்தில் கொஞ்சம் செலவுலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. யாராவது எடுத்தாலும் நல்லா பண்ணுறாரு. மதுசூதனன் வரலட்சுமி நல்லா பண்ணுறாரு. எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்லா பண்ணுறாரு. எங்களுக்கு வந்து வரலட்சுமி மதுசூதனன் அம்மா வந்து எங்களுக்கு வந்து வருஷம் எங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரேஷன் கடையில் ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு 3000 ரூபாய் காசு கொடுத்தாரு. அதனால இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவோம். வருஷம் கொடுக்குறாங்க. எம்எல்ஏ மூலமா கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வருஷம் கொடுக்குறாரு. அந்த 3 நாள் மேலே இருக்குது. எல்லாம் நல்லா பொருள் இருக்குது. இந்த தலைவராக இந்த ஊருக்கு ஒரு பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சிருக்காரு. ரொம்ப நன்றி. அவர் தான் வரணும். அவரால் நாங்கள் பட்டா வாங்கி இல்லாதப்பட்ட கஷ்டப்பட்டவங்களுக்கு பட்டா விட்டு எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணிட்டாரு. நல்லா செழிப்பா நல்லா இருக்கும். எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த அரிசி, பருப்பு, பொங்கல் சாமான் எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. பாத்திரம், துணி, புடவை, சோமா எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் உதவிதான். வாங்கல் முதல்லையா எங்க கூட பொங்கல் கொண்டாடலாம். இந்த பொங்கல் திருவிழாவுக்கு வருஷம் என்னை இன்வைட் பண்ணி நான் என்னால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். அதை நீங்க சந்தோஷமா எடுத்துன்னு பொங்கல் விழா பண்ணிட்டு இருக்கீங்க. பெரிய மகிழ்ச்சி. நான் ஒன் டே நேற்று நைட்டு சாயங்காலம் தான் சொன்னேன், நைட்டு தான் சொன்னேன். இன்னைக்கு காத்தால பாத்தீங்கன்னா 500 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நல்லா இருக்கும். 2026 மிகப்பெரிய வருஷம். ஒரு தேர்தல்கள்லாம் வரப்போகுது. இந்த தேர்தலில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுக்கெல்லாம் நீங்க அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? நான் சொல்றேன், அவர் சொல்றேன், இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நினைச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, யார் நல்லது பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வேலை பண்ணணும். நீங்க உங்க ஓட்டு உரிமையை நீங்க பொதுவா பண்ணணும். சரியா? எப்படி போயிட்டு இருக்கு ஊரு சொல்லணும்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க இந்த டைம்ல நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா சவுண்ட் சொல்லணும். இல்ல நல்லா போலன்னு சொல்லணும். நம்ம திருத்திக்கலாம். நான் அதான் சொல்லுவேன், திருத்தி சொல்லுவேன். நீ மனசுல ஒண்ணு வச்சுக்கின்னு நல்லா போகுது வரலன்னு சொல்லி நீ பின்னாடி போய் பேசக்கூடாது. நேரா பேசும்போது உங்க பிரச்சனைகள் இருந்தா பிரச்சனைகள் சொல்லணும், அது தீர்க்கணும். பிரச்சனைகளை தீர்க்கணும். இப்ப ஆப்பூர் இந்த மாதிரினா இல்ல, அழகா இருக்கு. இப்போ ஒரு மாதத்துல 10 நாள் 1 கோடி ரூபாய் வேலை வந்துச்சு. 1 கோடி ரூபாய் வேலை வந்துருக்கு. ஏகப்பட்ட வேலைகள்லாம் போயிருக்கு. இந்த சுத்திப்பட்ட நம்ம ஏரியாவில் தான் வரப்போது. நல்லா டெவலப் பண்ண போறாங்க. நீங்க நல்லா டெவலப்மெண்ட்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓடு போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? டெவலப்மெண்ட்ஸ். யாரால என்ன பண்ண முடியும் செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்ப எலெக்ஷன் நேரத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்களும் வாட்ஸ்அப் இதெல்லாம் ட்விட்டர் கிட்ட எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. எல்லாம் சொல்லுவாங்க, நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. நம்ம நிரந்தரமா யார் என்ன பண்றாங்கன்றதை நீங்க மனசுல வச்சுக்கணும். வரப்போற காலங்கள் தேர்தலில் பல பிரிவுகளை சந்திக்க போற எலெக்ஷன்ல இந்த முறையும் தலைவர் அறிவிக்க போற வேட்பாளருக்கு 2026 ஏப்ரல் 7 நடக்க போற எலெக்ஷன்ல
எந்த தலைவர் நம்ம தலைவர் வேட்பாளருக்கு அந்த வேட்பாளரை ஆப்பூர்ல அதிகப்படியான வாக்குரிமையில நம்ம ஜெயிக்க வைக்கணும்.